ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகாவோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? நான் எழும்பினதே லேட்டு. எழும்பி வந்து பார்த்தா டோர் ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபுல்லுமா பூச்சி வந்திருக்கு. நேத்து எங்க ஊர்ல நல்ல மழை. மழைக்கு அப்புறம் இந்த ஈசல் வரதான் செய்யும். நைட்டு வெளிச்சம் எங்க அதிகமா இருக்கோ அங்க அதிகமா பூச்சி இருக்கும். டோரு விண்டோன்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு குக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு லஞ்சுக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ண போறேன். ஜெசிகாக்கு லஞ்ச், எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். கோதுமை மாவுல உப்பு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா எண்ணெயும் தடவி எடுத்து வைக்கேன். எப்படி க்ளோஸ் பண்ணாலும் உள்ள வெளிச்சம் தான் வந்துருவேன் மாதிரி எல்லா பூச்சியும் உள்ள வர ஆரம்பிச்சுட்டு பிரைட்டான லைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு டிம் லைட்டையும் போட்டிருக்கேன். சப்பாத்தி கூட தொட்டுக்கிட்டதுக்கு மஷ்ரூமும் கேப்சிகத்தை வச்சு ஒரு கிரேவி ரெடி பண்ண போறேன். மஷ்ரூமையும் கிளீன் பண்ணி கட் பண்ணி வைக்கேன். கேப்சிகத்தையும் கட் பண்ணி வைக்கேன். 3 பல்லாரியை நீலவாக்குல கட் பண்ணி வைக்கேன். தக்காளி 2 நல்ல பியூரியா அடிச்சு வைக்கேன். இனி கிரேவி வச்சிடலாம். இப்ப டைம் 6:30 ஆகுது. கொஞ்சம் விடிஞ்சிருக்கு. இருந்த பூச்சிகளோட அளவும் குறைஞ்சிருக்கு. ஈசல் எல்லாமே கொஞ்ச நேரத்துல ரெக்க உடைஞ்சு தானா கீழே விழுந்துருது. அந்த ஈசலை எடுத்து சாப்பிட்டதுக்கு அணிலும் குருவியும் போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு இது நல்ல புரோட்டீன்ல, அதான் போட்டி. கிரேவிக்காக பேன்ல கொஞ்சமா தேங்காய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்கான ஸ்பைசஸையும் உள்ள சேர்த்து கூடவே ரொம்ப இலையும் பல்லாரியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுதே. கொஞ்சம் மூடி வச்சு வதக்குதே. பல்லாரி நல்லா சாஃப்டா வெந்த பிறகு குழம்பு மசாலா, சிக்கன் மசாலா, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் உள்ள சேர்த்து நல்லா பச்சை வாசனை மாற நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுதே. நெக்ஸ்ட் அடிச்சு வச்ச தக்காளியும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமையும் கேப்சிகத்தையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு வேக விடுறேன். ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடும்போது அதுல ஊறுது தண்ணியிலேயே அது நல்லா சாஃப்டா வெந்துரும். ஃபைனலா கொஞ்சம் மல்லி இலையும் தூவி இறக்கிறதே. கிரேவி ரெடி. நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவுல சப்பாத்தியும் திரட்டி எடுத்துறதேன். ஜெசிகாக்கு இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்ல சப்பாத்தி வேணுமா? வீட்ல இருந்து ஸ்கொயர் ஷேப் பாக்ஸை வச்சு கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்ல ரெடி பண்றேன். இந்த சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ற மிக்சிங் பவுல பத்தி டீடைல் கேட்கீங்க. இது சென்னை கீழ்கட்டளையில இருக்கிற ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ்ல வாங்கினது. ஆல்ரெடி இதை பத்தின டீடைல் ஃபுல்லுமே லாங் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வேணா டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. திரட்டி வச்சிருந்த சப்பாத்தியை 2 சைடும் வேக விட்டு ஃபைனலா கொஞ்சம் நெய்யும் தடவி வேக வச்சு வெளியில எடுத்துறதேன். ஜெசிகாக்கு மட்டும் தான் இப்படி சப்பாத்தி. எங்களுக்கெல்லாம் நார்மல் சப்பாத்தியே போட்டு எடுத்து பாக்ஸ்லயும் எடுத்து வச்சுட்டேன். இது கூட சாலடுக்காக குக்கும்பரையும் தோலை சீவிட்டு பொடிசா கட் பண்ணி வைக்கேன். இப்ப லஞ்சும் ரெடி. ஜெசிகாவோட பிரேக்ஃபாஸ்டுக்காக பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு முட்டையும் உடைச்சு ஊத்தி கொஞ்சமா உப்பையும் தூவி வேக வச்ச சப்பாத்தியும் மேல எடுத்து வச்சு கொஞ்சம் வேக விட்டு உருட்டி எடுத்துறதேன். இது கூட 1 கப் பனக்கற்கண்டு பாலையும் ஊத்தி ஜெசிகாக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கொடுத்தாச்சு. இப்ப ரெடியா இருக்கிற லஞ்ச் எல்லாத்தையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். இன்னைக்கு 10 மணி ஸ்நாக்ஸுக்காக ஜெசிகாவோட ஃபேவரட்டான ஆரஞ்சு இருந்து அதையும் எடுத்து வைக்கேன். இந்த குட்டி குட்டி ஆரஞ்சு ரொம்ப புளிப்புல இனிப்பாவே இருக்கு. ஜெசிகாக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூல் ட்ரிப்புக்காக வெளியில போறாங்க. ரிட்டர்ன் வந்த பிறகு லஞ்ச் பேக் பண்ணும்போது டீட்டெயிலா உங்க கூட ஷேர் பண்றேன். பாய்.